الرحمن الرحيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما وأصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخضود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين ثلة من الأولين وثلة من الآخرين. இன்று நாங்கள் 13வது ஆயத்திலிருந்து சூரத்துல் வாக்கியாவை நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் வாக்கியாவிலே ஆரம்ப வசனங்களில் கியாமத்துடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் சொன்னான். கியாமத்துடைய 27 பெயர்களை நாங்கள் பார்த்தோம். இதில் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் மனித சமூகத்தை 3 கூட்டமாக பிரிப்பேன். ஒன்று சாபிகூன் என்ற விவிஐபி, இரண்டாவது அஸ்ஹாபுல் யமீன் என்ற வலது கூட்டத்தார் விஐபி, மூன்றாவது அஸ்ஹாபு ஷிமால் அல்லது அஸ்ஹாபுல் மஷ்அமா என்ற இடது கூட்டத்தார். இந்த 3 கூட்டத்தாருக்கும் கிடைக்கக்கூடிய இன்பங்களும் தண்டனைகளும் என்ன என்பதைத்தான் சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் இந்த விவிஐபி என்று சொல்லக்கூடிய சாபிகூன்கள், இதே போல வலது கூட்டத்தார் என்று சொல்லக்கூடிய அஸ்ஹாபுல் யமீன், இவர்கள் சுவர்க்கவாதிகளாக உலகத்தில் வாழும் பொழுதும் இவர்கள் உலகத்தில் சாலிஹானவர்களாக வாழுவார்கள். தற்காலத்தை பொறுத்தவரையிலே நம் எல்லோருக்கும் தெரியும், நாம் எந்தளவு அமைதியாக அடக்கமாக ஒடுக்கமாக நாட்டுடைய சட்டங்களை பேணி வாழ வேண்டும், அவர்கள்தான் சாலிஹீன்கள். ஒரு நாடு சொல்கிறது சுகாதாரத்துக்காக 20 நாளோ 30 நாளோ 1 மாதமோ வீட்டுக்குள் இருங்கள் என்று சட்டம் வந்தால் அதை மதிப்பவர்கள் தான் சாலிஹீன்கள்.
அதை மிதிப்பவர்கள் அல்ல சாலிஹீன்கள். நாட்டுடைய எந்த நாட்டிலே வாழ்கிறோமோ அந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். ஒரு 3 நாள் 10 நாள் வீட்டுக்குள் இருக்க முடியாதா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஅப் அபி தாலிப் என்ற கணவாயிலே 3 ஆண்டுகள் அடைபட்டிருந்தார்கள். காரணம் வித்தியாசமாக இருக்கலாம். இன்று சுகாதாரத்துக்காக வீட்டுக்குள் அடைபட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 3 ஆண்டுகள் காஃபிர்கள் அடைத்தார்கள் என்ற காரணங்கள் வித்தியாசப்பட்டாலும் உள்ளே இருக்கலாம் என்பதற்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய பனு ஹாஷிம் பனு முத்தலிப் கோத்திரத்தார்கள் அனைவர்களுமே ஷுஅப் அபி தாலிப் என்ற கணவாயிலே 3 ஆண்டுகள் அப்பொழுது இருந்த குறைஷிகள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்தை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள். காபாவிலே தொங்க விட்டார்கள். காபாவிலே ஒரு விடயம் தொங்க விடப்பட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அதாவது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்று முஸ்லீம்கள் ஒரு கிழமையாக 3 நாளாக கறி இல்லை, சாப்பாடு இல்லை, பசியோடு இருக்கிறார்கள். பொறுத்திருங்கள் சகோதரர்களே, ஹதீதுகளிலே சீராக்களிலே வந்திருக்கிறது, சின்ன பிள்ளைகள் கத்தும், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இலைகளை தண்ணீரிலே நனைத்து நனைத்து சாப்பிடுவார்கள். இலை, மர இலைகள் இருக்கிறது, இதை தண்ணீரிலே நனைத்து சாப்பிடுவார்கள். சொல்லுவார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய மலம் மிருகங்களுக்கு வரக்கூடிய மலத்தை போன்றுதான் வரும். அப்ப 3 ஆண்டுகள் அபூ தாலிப் என்ற கணவாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்தார்கள் என்றால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு மாதமோ ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ வீடுகளுக்குள் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துக்காக, அமைதிக்காக. எனவே நாட்டுடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் இதை மதிக்க வேண்டும். பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கலாம், நோன்பு பிடிக்கலாம், அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை தொடராக பேசுகிறோம், ஓதலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். நமக்கு என்ன பிரச்சினை? நாம் நோன்பு பிடித்தாலும் நன்மைதான், சாப்பிட்டாலும் நன்மைதான், பசியோடு இருந்தாலும் நன்மைதான். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹுடைய தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த காலம் குடும்பங்களை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய காலம், குடும்பத்தினர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, நாட்டுடைய சட்டத்தை மதித்து நாடு என்ன சொல்கிறதோ ஆரோக்கிய விடயத்திலே அவைகளை மதித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாபிகூன் அஸ்ஹாபுல் யமீன், இந்த 2 கூட்டத்திலே முதல் கூட்டம் யார்? சாபிகூன். இவர்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஏற்கனவே பார்த்தோம், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், நன்மைகளில் போட்டி போடக்கூடியவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்வின் இறை நேசர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள். உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் எங்கிருப்பார்கள் தெரியுமா? இன்பமான சொர்க்கத்திலேயே இருப்பார்கள். எங்க இருப்பாங்க? இன்பமான சொர்க்கத்தில். அவன் நன்மையில போட்டி போடும். ஒரு ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நன்மையில போட்டி போட்டவங்க யாரு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரும் போட்டி போட்டோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, சஹாபாக்களே,
உங்களில் யார் ஒரு நோயாளிய நோய் விசாரிச்சுட்டு சுபஹ் தொழுகைக்கு வந்து? அபூபக்கர் ரலியல்லாஹு கையை தூக்கினாங்க. யா ரசூலல்லாஹ், நான் சொன்னாங்க, நான் சுபஹுக்கு பள்ளிக்கு வாசலுக்கு வரும் பொழுது கேள்விப்பட்டேன் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நோயாளியாக இருப்பதாக. அவர் நோய் விசாரித்துட்டு தான் தொழ வந்தேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி தானே, அமல்ல போட்டி, வேறொன்றிலையும் அல்ல. யா ரசூலல்லாஹ், இப்பதானே சுபஹ் தொழுதிருக்கிறோம், இதுக்கு பிறகுதானே நோயாளியை பார்க்க போகணும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கேள்வி கேட்டார். சரி, யார் இன்று நோன்பு பிடித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு கை தூக்கினாங்க. யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு பிடித்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நோன்பு பிடிக்கிற சிந்தனை வரையும் இல்லை, பிடிக்கவும் இல்லை யா ரசூலல்லாஹ். அவரும் பேசுறார். மூன்றாவது கேள்வி கேட்டாங்க, யார் இன்று சதக்கா கொடுத்துட்டு பள்ளிக்கு வந்து? மூணாவது கையை தூக்குறார் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு கையை தூக்குறார். யா ரசூலல்லாஹ், நான். சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிச்சுட்டு வரும் பொழுது ரொட்டி துண்டை தந்தார், அதை நான் எடுத்து வந்தேன். நான் நோம்பாளியாக இருந்தேன். பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது ஒரு மிஸ்கீன் யாசகம் கேட்டார், அவருக்கு கொடுத்துட்டு தான் தொழ வந்தேன் யா ரசூலல்லாஹ். எழும்புறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இப்பதானே சுபஹ் தொழுதிருக்கு, இதுக்கு பிறகுதானே சதக்கா கொடுக்கும். போட்டி போட்டி. இப்ப ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு யாருன்னு உங்களுக்கு தெரியும். அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்களில் முதல் 2 பேர். நபியவங்க சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி, உமர் நீங்க சொர்க்கவாதி, உஸ்மான் ரலியல்லாஹு நீங்க சொர்க்கவாதி, அலி நீங்க சொர்க்கவாதி, ஜுபைர், தல்ஹா, அபு உபைதா பின் ஜர்ராஹ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், சாது நபி வக்காஸ், சயீத் பின் ஸைத், 10 பேரையும் பார்த்து என்ன சொன்னாங்க? ஒரே சபையில் சொர்க்கவாதி. இதுல 2 பேர் எப்படி போட்டி போட்டாங்க? சொல்றாங்க, தபூக்குடைய யுத்தம் வருது. இந்த நேரம் உமர் ரலியல்லாஹுவிடம் அதிகமான செல்வம் இருந்துச்சு. சொல்றார் உமர் ரலியல்லாஹு, அல் யௌம் அஸ்பகு அபா பக்கர், இன்றைக்கு அபூபக்கரை நாம் முந்திர ரலியல்லாஹு அப்படின்ட்டு அதிகமான சொத்துக்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறார். உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்டு அப்படியே சைட்ல பார்த்துட்டு இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு வருவாரை எடுத்துட்டு. அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அம்மா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே குடும்பத்துக்கு எதை வச்சுட்டு வந்தீங்க? இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. யா ரசூலல்லாஹ், மிஸ்லஹு, இது போல அறவாசியை வச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் சாமான் கொண்டாடுறாங்க, அதுதான் அவர்கிட்ட இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, அபூபக்கர் மா அபகைத லி அஹ்லிக யா அபா பக்கர், அபூபக்கரே நீங்க குடும்பத்துக்கு எதை வச்சுட்டு வந்தீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபகைத்துல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டாந்து. எப்படி போட்டி? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அபூபக்கர் உங்களை முந்தவே இயலாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செஞ்சார். உமர் ரலியல்லாஹுக்கும் போட்டி என்ன தெரியுமா? எந்த மகளையும் ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிக்கும். அதால தான் தன்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை முடிச்சு கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பேசினா போதும் சஃபையில் வாயை திறப்பார் உமர் ரலியல்லாஹு. ஒரு நாள் தாங்க முடியாம கேட்டாங்க, அம்மா அரத்த இல்லா ஹிலாஃபி, நான் வாயை திறந்தா தானே நீ வாயை திறக்காய். சகோதரர்களே, இது உலகத்துடைய எதற்கும் போட்டி போட இல்லை, புகழுக்கு போட்டி அல்ல, எதற்கும் போட்டி அல்ல. போட்டி வஸ்ஸாபிகூன ஸாபிகூன்,
சொர்க்கத்துக்கான போட்டி. இன்றைக்கு போட்டி போடுறவங்களை காணேலாது, இன்றைக்கு போட்டி போடுறவங்களை காணேலாது. சொர்க்கத்துக்கான போட்டி. கடைசி வரை போட்டி போட்டாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புஜத்துக்கு பக்கத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுவிக்கும் பொழுதுதான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. தான் சக்கராத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னாங்க, அப்துல்லா, ஒரே ஒரு கவலை மீதமாக இருக்குது அப்துல்லா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் என்னுடைய ஜனாசாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு பக்கத்தில் அடக்கேலுமா என்று கேட்டுடுவாங்க. ஏனென்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறையில தான் கடைசி வரையும் இருந்தாங்க. வாப்பா கணவனுடைய கபர் இருந்தது, அதற்கு ஒரு ஹிஜாப கேட்ன போட்டுட்டு அந்த ரூம்ல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெண்கள் மதரசா இருந்து. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க அனுப்பியிருந்தாங்க, ஷஹீதாக்கப்பட்டிருந்தாங்க சக்கராத்துல. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, இப்படித்தான் வாப்பா சக்கராத்தில் இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாங்க, இப்ப ரசூலுல்லாவோட அடக்கம் செய்யலுமா? எது வரைக்கும் போட்டி போட்டாங்கன்னு பாரு. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த இடத்தை நான் எனக்கு வைத்திருந்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பதால் அதை நான் விட்டு தாரேன். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜாப போட்டு கொண்டாங்க. ஏனென்றா அந்நிய ஒரு ஆள் இப்ப கபருக்கு வாரார். இதுவரைக்கும் இருந்தது கணவனும் வாப்பாவும் தான், அந்நிய ஒரு ஆள் கபருக்கு வாரார் என்பதற்காக ஹிஜாப போட்டு கொண்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஹதீஸில் சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வெக்கத்தை பற்றியும் உலமாக்கள் எழுதுறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, இப்படித்தான் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மகனே, நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னை குளிப்பாட்டி கஃன் செய்து இப்ப ஹலீஃபா அல்ல உமர் வாரார் என்று சொல்லுங்க, அடக்க இடம் தந்தா அடக்குங்க, இல்லைண்டா பக்கையில அடக்கிடுங்கன்றாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்த கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோல் புயத்துக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கபரும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தோல் புயத்துக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கபரும் தோண்டப்பட்டது. எவ்வாறு போட்டி போட்டாங்க? இவர்களுக்குத்தான் சொல்றது சாபிகூன். அவருடைய வீட்டை பார்த்து போட்டியோ, வாகனத்தை பார்த்து போட்டியோ, அவருடைய செல்வத்தை பார்த்து போட்டியோ, தங்கத்தை பார்த்து போட்டியோ, ஹேண்ட்பேக்கை பார்த்து போட்டியோ, அழக பார்த்து போட்டியோ அல்ல. இது வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். நாங்களும் சகோதரிகளே நன்மைகள்ல முந்தோம். இந்த லீவு காலம் ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுங்க, திக்ருகளில் ஈடுபடுங்க, அல்லாஹுவ அலைங்க, அல்லாட கனெக்ஷன்ல பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கிற முயற்சியில் ஈடுபடலாம். அல்லாஹ் சொல்றான், நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்பம் ஃபீ ஜன்னத்தின் நஈம், இன்பமான சொர்க்கத்திலே இருப்பார்கள். ஆனால் சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அல்லாஹ் சொல்றான், முன் சென்ற சமூகத்தில் பலர் இதில் இருக்கிறார்கள். எதில? இந்த விவிஐபி என்ற சாபிக்கூன் இருக்கிறாங்களே, இதில் இருக்கிறவங்க அதிகமானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முந்தி வந்த சமூகத்தில். அப்படின்னா நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் இதில் வந்தவங்க தான். 313 ரசூல்மார்கள் அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்ந்தவங்க. அதால தான் சுல்லத்தும் மினல் அவ்வலீன், முன் சென்றோர்களில் பலர், முன் சென்ற சமூகங்கள்ல அதிகமானவங்க அதில் இருக்கிறார்கள். வகலீலும் மினல் ஆகிரீன், பின் வந்தவர்களில் சிலர் அதில் இருக்கிறார். விவிஐபியில் பின் வந்தவங்கள்ல சிலரண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க, 70,000 பேர் என்னுடைய உம்மத்தில கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் நுழைவாங்க. கேள்வியும் இல்ல, கணக்கும் இல்ல, லா ஹிசாப், ஒன்றும் இல்லை.
அல்லாஹ்வை நம்பினவங்க, அல்லாஹ்வை நம்பினவங்க. எந்த கெட்ட சகுனம் அது இது ஒன்றும் பார்க்கப்படாது. பாருங்க, ஒரு முடி வந்ததோட ஈமான் மாறிட்டே. என்ன கஷ்டமும் வரலாம் சகோதரர்களே, என்ன பிரச்சனையும் வரலாம். அதால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒண்ணு துண்டு துண்டா வெட்டினாலும் நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும் அல்லாஹ் ஒருவன் என்பதை மட்டும் மறுத்துறாத. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எனக்கு கடவுள் இல்லை. இதுதான் ஈமான். 70,000 பேர் என்ற உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. உடனே உகாஷா பின் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அந்த 70,000 பேர்ல நானும் வாரத்துக்கு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகாஷாவை பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த மின்ஹும், நீங்க அந்த 70,000 பேர்ல ஒரு ஆள் தான் உகாஷா. உடனே இன்னொரு சஹாபி எழும்பினார், யா ரசூலல்லாஹ் எனக்கும் துவா செய். நபி அவங்க சொன்னாங்க, சபக பிஹா உகாஷா, உங்களை விட உகாஷா முந்திட்டாரே. நபி சொல்ல இல்லை, நீங்க அதுல இல்லைன்னு முந்திட்டாரே. இதுதான் போட்டி, இதுதான் போட்டி. பிள்ளைகளை ஹாஃபிதாக்குறது, ஆலிமாக்குறது, மார்க்கத்தோட தொடர்பாகிறது, இஸ்லாத்தோட தொடர்பாகிறது, அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்குறது. இவர்கள் தான் விவிஐபிலே சேருவார்கள். இந்த ஆயத் இறங்கினதோட சபபு நுசூல் எழுதுறாங்க, இந்த ஆயத்தோட முஸ்லீம்களுக்கு கஷ்டமாயிட்டு, சஹாபாக்களுக்கு கஷ்டமாயிட்டு. சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன், முன்னோர்களில் பலர் பின்னோர்களில் சிலர். கஷ்டமானதோட தான் அல்லாஹ் அதுக்கு அடுத்தது பாருங்க 39-40வது ஆயத், அந்த ஆயத் அல்லாஹ் இறக்கினான். என்ன? சுல்லத்தும் மினல் அவ்வலீன வசுல்லத்தும் மினல் ஆகிரீன், முன்னோர்களில் பலர் பின்னோர்களிலும் பலர். சிலர் என்று இறக்கிட்டு அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கஷ்டமானதோடு பின்னோர்களிலும் பலர் அந்த சொர்க்கத்துக்கு போவாங்க என்ற ஆயத் அல்லாஹ் இறக்கினான். இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா தாரீഖ் திமிஷ்கிலே, திமிஷ்குடைய வரலாற்றிலே லஈஃபான சனத் இந்த ஹதீஸ் எழுதுகிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த இதா வக்அத்தில் வாகிஆ என்ற சூரா இறங்கிய பொழுது சுல்லத்தும் மினல் அவ்வலீன வகலீலும் மினல் ஆகிரீன், முன்னோர்களில் பலரும் பின்னோர்களில் சிலர் என்று இறங்கிய பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழத் தொடங்கிட்டார். யா ரசூலல்லாஹ், நாங்க விவிஐபில இல்லையா, அப்ப கொஞ்சம் பேர் தானா? அப்பதான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஆமன்னா பிக் வஸத்தக்னாக், உங்களை ஈமான் கொண்டோம், உண்மைப்படுத்தினோம். இவ்வாறு இருக்கும் பொழுதும் கொஞ்சம் பேரா தப்புவோம். அப்பதான் அல்லாஹ் இறக்கினான், சுல்லத்தும் மினல் அவ்வலீன வசுல்லத்தும் மினல் ஆகிரீன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, உமர் பின் கத்தாபே, அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிட்டான்றதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ரதீனா அன் ரப்பினா வ தஸ்தீக் நபியினா, எங்க ரப்ப நாங்க பொருந்தி கொண்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்டோம் சொல்றாங்க. இந்த ரெண்டு ரிவாயத்திலையும் லஈஃபான ரிவாயத்துகள் இந்த இரண்டும். ஆனால் இதில் ஆதரவு நாங்க வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மையும் சாபிகூன் என்ற கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது இந்த சாபிகூன்களுக்கு இருக்கும் இன்பங்கள் அல்லாஹ் வர்ணிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், நசாயி, அஹ்மத், புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நஹ்னுல் ஆகிரூன ஸாபிகூன யௌமல் கியாமா, சொன்னார்கள் நாங்க தான் உலகத்துக்கு கடைசியாக வந்த உம்மத். நாங்க தான், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, நாங்க கடைசி உம்மத், எங்களுக்கு பிறகு உம்மத் வரப்போறது இல்லை. ஆனால் சொர்க்கத்துக்கு முந்தக்கூடியவங்க நாங்க தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொர்க்கத்துக்கு நுழையாமல் எந்த நபிக்கும் நுழைய முடியாது. எங்கட உம்மத் சொர்க்கத்துக்கு நுழையாமல் எந்த உம்மத்தும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கண்ணால பார்த்தவன். இந்த உலகத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால பார்த்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வேற யாரும் பார்த்ததில்லை. அதாலதான் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்களாம், கைஃப அன்உம், நான் அனுபவிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாப்பாடு புரியாணி இன்பம் அளிக்கல்ல, பெண்கள் இன்பம் அளிக்கல்ல, வீடு இன்பம் அளிக்கல்ல, தலையணைகள் தூக்கங்கள் இன்பம் அளிக்கல்ல, எதுவுமே இன்பமாக தெரியல. ஏன்? கண்ணால சொர்க்கத்தை பார்த்துட்டார். ஆக இன்பத்தை கண்ட ஒருவனுக்கு சின்ன சின்னதெல்லாம் இன்பமாக மாறாத ஒரு நாளும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரயாணம் செய்கிறார், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறார், சின்ன சின்ன விடயங்கள்ல தங்குறது அவருக்கு பெரிசாக மாறாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாலதான் மவுத் வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு சரியாக கட்டப்பட்டிருக்கவில்லை. இமாம்கள் சொல்லுவார்கள், இமாம் ஹசன் பஸ்ரி சொல்கிறார், எனக்கு 9 அல்லது 13 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள் நான் கையை தூக்கினேன், என்னது கையிலே நபியுடைய கூரை பட்டது. நபியுடைய விரிப்பு பாய் அல்லது மண்ணிலே தான் படுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை, தோளால் செய்யப்பட்ட தலையணை, ஹஷ்ஷுஹு லீஃப், அதற்குள் ஓலை நிறைக்கப்பட்டிருக்கும். உலகத்தை அவர்கள் அனுபவிக்கவில்லை. தான் மௌத்தாகும் பொழுது கூட தன்னுடைய கேடயம் 30 சா கோதுமைக்கு ஈடு வைக்கப்பட்டிருந்தது. ஏன்? மிஅராஜுடைய தினம் சகோதரர்களே. எங்கும் பயான்கள் நடந்திருக்காது ஸ்ரீலங்காவிலே. ஏன் வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? மிஅராஜுடைய இரவு, மிஅராஜுடைய நாள் உறுதி செய்யப்படாவிட்டாலும் சில உலமாக்களிடம் ரஜபிலே தான் மிஅராஜ் நடந்தது. இஸ்ரா வல் மிஅராஜ் என்றால் என்ன? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொர்க்கத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் நபியை அழைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மவுத், தன்னுடைய சாச்சா அபூ தாலிபுடைய மவுத்துக்கு பிறகு நபி அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். தாயிஃபில் அடிபட்டு கஷ்டத்தோடு கவலையோடு 10 நாள் தங்கியிருந்து முழு உடம்பும் இரத்தத்தோடு வந்து தனது சாச்சாவுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹுடைய தங்கச்சி உம்மு ஹானியுடைய வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வாசலால் வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாள் கூரையை கலத்தி கொண்டு வந்தார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள். ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்து நபியுடைய இருதயத்தை எடுத்தார்கள், கல்பை எடுத்தார்கள், ஜம்சம் தண்ணீரால் அதை கழுவினார்கள். சகோதரர்களே, சய்யிதுல் மலாயிகா, சய்யிதுல் அம்பியா, சய்யிதுல் மா, மூன்றுமே சய்யித். ஆபரேஷன் செய்தவர் சய்யிதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆபரேட் பண்ணப்பட்டவர் சய்யிதுல் அம்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது சய்யிதுல் மா, ஜம்சம். இந்த மூன்றுமே சய்யித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சி ஏற்கனவே 4வது வயதில் தாயிஃபில் பனு சாத் என்ற இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே நபியுடைய இருதயத்தை சுத்தம் செய்திருந்தார்கள். இது 2வது தடவை நடக்கிறது. அப்படியே இருதயத்தை வைத்து தேய்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் நபியுடைய உடம்பை பார்த்தவன். நபியுடைய எத்தனை முடி நரைத்திருந்தது, 21 முடிகளை எண்ணி பார்ப்பார்கள், நரைத்த முடிகளை. நபியுடைய நெஞ்சை பார்க்கிறார்கள். இன்னி லஅரா மஹீத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்களாம், ரசூலுல்லாஹுடைய நெஞ்சி தேய்க்கப்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேய்த்து விட்டுதான் எழுப்பாட்டினார்கள். சகோதரர்களே, எழுப்பாட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், ஏனென்றால் தஃப்சீருடைய நிகழ்ச்சி என்பதால் இது மணித்தியால கணக்கு பேசலாம். மிஅராஜை ஒவ்வொரு முஸ்லிம் சமூகம் விளங்கி இருக்க வேண்டும்.
எப்படி எங்களுக்கு தொழுகை கிடைத்தது? புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள். புராக்கிலேதான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றினார்கள். புராக் என்பது கழுதையும் அல்ல, குதிரையும் அல்ல. புராக் எவ்வளோ வேகமாக பிரயாணம் செய்யும் என்றால் கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் ஒரு எட்டை வைக்கும். மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியதுதான் புராக். புராக்கிலே ஏற்றியதோடு புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே 39 பேரை வாகனத்திலே ஏற்றி இருக்கிறார்கள். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கில் பின்னுக்குத்தான் ஏறினார்கள், முன்னுக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறியதோடு புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கௌரவத்தால் நடுங்கியது, வேர்வை வர ஆரம்பித்தது. இப்பொழுது பிரயாணம் ஆரம்பிக்கின்றது. சில உலமாக்கள் ஹதீதுகளிலே, நசாயியுடைய ஹதீதுகளிலே 3 இடங்களுக்கு அழைத்து சென்றார்கள். முதலாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. இரவோடு இரவாக எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ் தூய்மையானவர். அந்த அல்லாஹ் தூய்மையானவர். இன்று மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து ஜித்தாவிலிருந்து பலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஃபிளைட் பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட 1800 சொச்சம் கிலோமீட்டர். அந்த காலத்திலே ஒட்டகத்திலே 1 மாத பிரயாணம். அல்லாஹுடைய வல்லமையை பாரு. இவன்தான் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றினார்கள். சில ஹதீதுகளிலே மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து சென்றார்கள். மதீனாவிலே அழைத்து சென்று அங்கிருந்து தூர் சீனா மலைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருந்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வந்தால் முழு நபிமார்களும் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். எல்லோரையும் சந்தித்து விட்டு அங்கிருந்துதான் மிஅராஜ் சென்றார்கள். அங்கிருந்துதான் மிஅராஜ். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், உலகத்துடைய வானத்திலே ஆக பூமிக்கு கிட்டையான வானம் பலஸ்தீனுடைய வானம். அதனாலதான் நமது சகோதர யூதர்கள் பலஸ்தீனிலே முழு செட்டலைட்டையும் வைத்திருக்கிறார்கள். ஏன் பலஸ்தீனை எடுத்தார்கள்? ஏன் பலஸ்தீனை அவர்கள் தங்களது நாடாக ஆக்கினார்கள் என்றால் அங்கிருந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன பாதை இருக்கிறது. அல்லாஹ் நாடி இருந்தால் மக்காவிலிருந்தே கூட்டி செல்லிருக்கலாம். இல்லை, உலமாக்களுடைய கருத்துப்படி பைதாவியுடைய சில தஃப்சீர்களிலே உலமாக்கள் எழுதும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் ஆக கிட்ட உள்ள இடம் பலஸ்தீனுடைய பூமி. அதனாலதான் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டது எங்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டது பலஸ்தீனில் இருந்ததா? கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது எங்கு? பலஸ்தீனுடைய பூமி, திமிஷ்க். ஆகவே மிஅராஜ் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானத்தை நோக்கி பிரயாணம் நடக்கிறது. அப்பொழுதுதான் சகோதரர்களே, வானத்துக்கு கிட்ட சென்ற பொழுது பூமியிலிருந்து கஸ்தூரி வாடை அடிக்கிறது வானத்தை நோக்கி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம், இது என்ன வாடை? சொன்னார்கள், உலகத்தில் இருக்கும் சில கபர்கள் இருந்து வரும் வாடை. யாருடைய கபர்? மாஷிதா. மாஷிதா என்றால் தலை வாரக்கூடியவள், பேரல்ல மாஷிதா. அரபிலே மிஷ்த் என்றால் சீப்பு. ஃபிர்அவுனுடைய தலைமுடிய வாரக்கூடிய ஒரு பெண்ணுடைய பிள்ளைகளுடைய கபர்கள் இருந்து வரக்கூடிய வாடை. ஃபிர்அவுன் தான் இலாஹ், நான் தான் கடவுள் என்று சொன்ன காலம். ஃபிர்அவுனுடைய முடிய வாரக்கூடிய பெண் அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட காலம். எவ்வளோ பெரிய ஃபித்னா!
ஃபிரௌனை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுபிடிக்க 70,000 பிள்ளைகளை கொலை செய்தான் ஃபிரௌன். அப்படிப்பட்ட கொடுங்கோலிடம் இருந்த பெண் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஃபிரௌனுக்கு கேள்விப்பட்டு விட்டது. இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாஷிதாவுடைய ஹதீஸ். பேர் தெரியாது, ஆனால் சொர்க்கவாதி. சொர்க்கம் செல்லுவதற்கு பிரபல்யம் அடைய தேவையில்லை சகோதரர்களே. உலகத்துக்கு உங்களை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய அமல் சரியாக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவார். பேர் கூட தெரியாது. மாஷிதா பேர் அல்ல, மாஷிதா தலை வாரக்கூடியவள். இப்பொழுது ஃபிரௌன் சொன்னான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றதை விடு, என்ன அல்லாஹ்ண்டு ஏற்றுக்கொள். மாஷிதா சொன்னார்கள், முடியாது. உடனே மாஷிதாட பிள்ளைகளை எல்லாம் அழைத்தார். அழைத்து நெருப்பை மூட்டி அதில் எண்ணெயை கொதிக்க வைத்து ஒவ்வொரு பிள்ளையாக எண்ணெயில் போட்டார். அந்த தாயுடைய உள்ளம் எவ்வாறாவது மாறுமே, தாயுடைய உள்ளம் மாறவில்லை. அவ்வாறான ஈமான், அவ்வாறான ஈமான் பெண்களுடைய ஈமான். கடைசியாக அந்த பெண்ணையும் தூக்கி அதிலே போட்டான். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய கபர்களிலிருந்து வரக்கூடிய வாடை தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்தை அடைந்த பொழுது கதவை தட்டினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 7 வானங்கள் இருக்கிறது சகோதரர்களே. குர்ஆன் மாத்திரம்தான் இதை சொல்லியிருக்கிறது. சபஅ ஸமாவாத்தின் திபாகா, தட்டு தட்டான 7 வானங்கள் இருக்கிறது. முதல் வானத்தை தட்டிய பொழுது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் வல் அஹிஸ் மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் சொன்னார், சாலிஹான மகனே வாங்க என்று அழைத்தார். முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் வானத்திலிருந்து 2வது வானம், 2வது வானத்திலிருந்து 3வது வானம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம். கடைசி 7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்தையும் தாண்டி பைத்துல் மஅமூரை நபி அவர்கள் கண்டார்கள். அதையும் தாண்டி பிரயாணம் செய்தார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள். அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் கொடுத்த ஒரு ஹதியா தான் இந்த 5 நேர தொழுகை. 50 நேர தொழுகையை கொடுத்தான். எடுத்து வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை. சொன்னார்கள், போய் குறைத்து விட்டு வாருங்கள். அதை 5ஆக குறைத்தார்கள். காலை ஆகும் பொழுது, சுபகாகும் பொழுது வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரயாணம் நடந்தது ரஜபில் என்றுதான் உலமாக்களிடத்தில் பிரபல்யம். சில உலமாக்கள் அதை மறுத்தாலும் சில உலமாக்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவே முஸ்லிம் சகோதரர்களே, நாங்களும் இந்த நாளுடைய பெருமதியை மிஅராஜை விளங்கியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கின்றான். சொர்க்கவாதிகளுக்கு இந்த உம்மத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், எங்களுடைய உம்மத் 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் பிறந்தவர்களில் எத்தனை பேர் சொர்க்கவாதிகள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி ல அர்ஜு அன் தகூனு ருபுஅ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தில் 4 பகுதியினர்கள் சொர்க்கவாதிகளாக இருக்க வேண்டும் என ஆதரவு வைக்கிறேன். எத்தனை பகுதியினர்கள்? 4 அப்ப 100 பேரண்டா உதாரணமா 25 பேர் சொர்க்கவாதிகள் இந்த உம்மத்தில். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுலுசு அஹ்லில் ஜன்னah, 4 அல்ல 3 பகுதியினர்கள். அப்படின்னா 100 பேர் என்றால் 33 பேர் சொர்க்கவாதி உதாரணமாக. திரும்ப சொன்னார்கள், பல் அந்தும் நிஸ்ஃபு அஹ்லில் ஜன்னah. இதுதான் சகோதரர்களே சந்தோஷமான ஒரு விடயம். இந்த உம்மத்தில் அரைவாசி பேர் சொர்க்கவாதிகள். அப்ப 100 பேர் என்றால் 50 பேர் சொர்க்கவாதி. இவ்வளோ மற்ற அரைவாசி தான் மற்ற எல்லா உம்மத்தும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு உம்மத்தும் சேர்ந்து அரைவாசி. நாங்க அரைவாசி சொர்க்கம். இந்த ஹதீஸ் தான் கல்புக்கு சந்தோஷமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத்,
அபு முஹம்மத், இதே போல இப்னு முந்திர், இப்னு மர்தவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளுக்கு இருக்கும் இன்பங்கள் என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அதுவும் வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், விவிஐபியா மாறிட்டோம். நமக்கு தெரியும், ஒரு ஆள் ஜனாதிபதியாக மாறுறார், ஒரு ஆள் மினிஸ்டரா மாறுறார், ஒரு ஆள் எம்பி ஆகிறார், ஒரு ஆள் முன்சிபல் ஆகிறார். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இன்பங்கள் எங்களுக்கு தெரியும். ஜனாதிபதிக்குள்ளிய இன்பம் மினிஸ்டர் அடையலாது, மினிஸ்டருடைய இன்பத்தை ஒரு எம்பி அடையலாது, எம்பியுடைய அவருக்கு இருக்கும் இன்பங்கள் ஒரு எம்எம்சி முன்சிபலுக்கு அடைய முடியாது. அரசியல் தான் எங்களுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும். ஒரு ஜனாதிபதிக்கு 1000 பேர் 700 பேர் பாதுகாப்பு, அவருடைய வீடு, அவருடைய சம்பளம். இதே போல சாபிகூன் நன்மைகள் உலகத்தில் இருக்கிறாங்க. குர்ஆன கரைச்சி குடிச்ச ஹாஃபிதுகள் வாழ்க்கையே குர்ஆனுக்கு கொடுத்தோம். அவங்கள பார்த்து சிலர் கதைக்கிறதும் உண்டு, வாழ்க்கையை வீணாக்கிட்டார். வாழ்க்கையை வீணாக்கல்ல சகோதரர்களே, குர்ஆனுடையவர்கள் மார்க்கமுடையவங்களை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்களை பார்த்து கவலைப்படுங்க, நீங்க உங்களை பார்த்து கவலைப்படுங்க. ஓதிட்டாரு, என்ன செய்ய போறாரு, தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீ, குர்ஆன் இருக்குது. குர்ஆன் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், கொடுக்கிற இன்பங்களில் முதலாவது இன்பம் அலா சுருரின் மௌதூனா. அலா சுருர், சுருர் என்றால் கட்டில்கள், மௌதூனா தங்கம், முத்து, மரகதத்தால் ஜோடிக்கப்பட்ட கட்டில்கள். அல்லாஹ் சும்மா கொடுக்க மாட்டார். அல்லாஹ் கொடுக்கிற இன்பம் அலா சுருரின் மௌதூனா. தேக்க கட்டில வச்சு, முதுர கட்டில வச்சு பெருமை அடிச்சிடாதீங்க. உலகத்துல மண்ணில் சரி படுக்கலாம், சீமந்திலையும் படுக்கலாம், மெத்தையில தான் தூங்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் சொர்க்கத்தில் அலா சுருரின் மௌதூனா, முத்துக்களால், மரகதங்களால், தங்கத்தால் ஜோடிக்கப்பட்ட கட்டில்களிலே தூங்குவார்கள். இது முதலாவது இன்பம். முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், அதிலே அவர்கள் சாய்ந்திருப்பார்கள். முத்தகீன், அப்படியே படுத்துட்டே தான். உலகத்தில் படுக்க கிடைக்கல. உலகத்தில் தாஜ்யத்துக்கு எழும்பணும், நோன்பு பிடிக்கணும், சுபவுக்கு எழும்பணும். இன்றைக்கு உலகத்தில் கொஞ்சம் பேர் படுக்காங்க 8 மணி வரை கபூரில் தொழுகிறதுக்கு, சொர்க்கத்தில் தொழுகிறதுக்கு. அங்கே தொழுகையெல்லாம் இல்லை, கபூரில் தொழுகை இல்லை. கொஞ்சம் பேர் சந்தோஷம், பள்ளிக்கு போக கிடைக்கல, தேவையில்லையா? சந்தோஷப்படாதீங்க, கவலைப்படு. அல்லாஹ் எப்ப நிலைமைகளை சீராக்கி நாங்க பள்ளிவாசல்களில் தொழணும், போய் பள்ளிவாசல்களில் தொழணும். இது அல்லாட ஒரு பள்ளி இருந்தும் எங்களுக்கு தொலை கிடைக்குது இல்லைன்னு அல்லாட இகாபித், ஒரு தண்டனை, நசீப் இல்லை எங்களுக்கு. இந்த நோய் இல்லாமலாகி உலகத்துடைய ஆரோக்கியம் வந்து ஜும்மாக்கள் நடக்கணும், பள்ளிவாசல்கள் திறக்கணும், பழைய நிலைமைக்கு திரும்பணும். சில முஸ்லீம்களுக்கு கவலை, இதே நிலைமையில் நாங்க மௌத்தாயிட்டா, இதே நிலைமையில் நாங்க மௌத்தாயிட்டா. அதனால ஆரோக்கியம் நாட்டுக்கு திரும்பி வந்து அவசரமா பள்ளிவாசல்கள் திறக்கப்படணும், ஜும்மாக்கள் அவசரமா நடக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல துஆ கேளு. முஸ்லீம்கள் தான் இதற்கு காரணமாக மாறும். அப்போ சொர்க்கத்தில் முத்தகீன அலைஹா, அப்படியே சாஞ்சி இருப்பாங்க. என்ன சொர்க்கத்தில் வேலையே தூங்குறது. உலகத்தில் ஒழுங்கா தூங்க கிடைக்கலையே. பாருங்க, ஒழுங்கான மூமின்கள் 3-4 மணிக்கு எழும்பிடுவாங்க, 5 மணிக்கு எழும்பிடுவாங்க. தஹஜ்ஜத், சுபஹ், இஸ்திக்ஃபார், குர்ஆன். அல்லாஹ்ட நம்பிக்கை இல்லாதவங்க தான் சூரியன் உதிக்கிற வரைக்கும் படுப்பாங்க. அவங்களுக்கு கியாமத்துடைய சிந்தனை இல்லை, அல்லாஹ்ட சிந்தனை இல்லை. அவங்களோட சிந்தனை ஒன்றே ஒன்று, உலகத்தில் காசை சம்பாதிக்கும். என்னத்தை கண்டீங்க சகோதரர்களே? காசை தின்னு சொல்லுங்களேன். இப்ப காசை வச்சு என்ன செய்ய போறீ? காசை வச்சு அல்லாஹ் ஒரு பஞ்சத்தை தந்துட்டாண்டு வைங்க, அல்லாஹ் ஒரு நோயை தந்துட்டான், கோடியை வச்சு என்ன செய்ய உலகம்? விளங்குதா இல்லையா? உலகத்துடைய உதாரணங்கள் கோடிக்கணக்கு காசு இருக்குது, அவங்கள்ட்ட இல்லாத காசா? உயிரை பாதுகாக்க சொல்லுங்க.
அதனால அல்லாஹ்வை நெருங்க பாரு. அல்லாஹ் சொல்றான், அந்த தங்க கட்டில்களில், அந்த முத்து மரகதத்தால் ஜோடிக்கப்பட்ட கட்டில்களில், முத்தகீன அலைஹா, சாய்ந்திருப்பார்கள், முத்தகாபிலீன், முத்தகாபிலீன், ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவராக. அப்படின்னா பொடரிய பார்க்கிறல்ல, கட்டில் பின்னுக்கு பின்னுக்கு போட்டில்ல, எப்படி கட்டில், வட்டமான கட்டில், பெரிய கட்டில், அப்படியே கூட்டாளிமாவோட காய்ச்சிட்டு இருக்கா, காய்ச்சிட்டு இருக்கலாம், முன்னுக்கு முன்னுக்கு தான் எல்லாரும். அது இன்பம் அங்கதான் சகோதரர்களே. உலகத்துல என்ன இன்பம்? இன்பத்தை அனுபவிக்க உலகத்துல கஷ்டப்படணும், அமல் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், சரி இவ்வாறு நீங்க கட்டில்கள்ல சாய்ந்திருக்கும் பொழுது, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், யதூஃபு அலைஹிம், உங்களை சுத்தி கொண்டிருப்பார்கள், வில்தான், வில்தான் என்றா வலதுடைய பன்மை வில்தான், பிள்ளைகள். அப்ப வேலைக்கு அல்லாஹ் பிள்ளைகளை வச்சிருக்கான் சொர்க்கத்தில். இன்றைக்கு இதை வச்சு எங்களை ஜோக் பண்றவங்க பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சொர்க்கத்துடைய ஆயத்துகள் எடுத்து, குர்ஆன் ஆயத்துகள் எடுத்து எங்களை கிண்டல் பண்றவங்க இருக்காங்க. பரவாயில்லை சகோதரரே, பாவமோல பார்த்தா நீங்க திருந்தணும், தௌபா செய்யணும், களிமா சொல்லணும், வாங்க அங்க அனுபவிப்போம். அல்லாஹ் சொல்றான், யதூஃபு அலைஹிம் வில்தான், வில்தான் வலதுனுடைய பன்மை வில்தான், பிள்ளைகள், வேலைக்கார பிள்ளைகள். எவ்வாறான பிள்ளைகள்? முஹல்லதூன், முஹல்லதூன், என்றென்றும் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு வயசு போகாது. வயசு உலகத்துல வேலைக்கு ஒருத்தர் எடுத்தா கிழவி ஆயிருவா, கிழவனாயிருவார். அங்க வயசு போறது இல்ல, யாரும் கிழவமாறு இல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் உங்களோட வேலைக்கு அல்லாஹ் தருவார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குண்டே வச்சிருக்கிறார். சில ஹதீஸ்கள்ல வருது, சுத்தி சுத்தி ஒரு ஆளுக்கு, ஒரு சொர்க்கவாதிக்கு 1000 வேலைக்காரர்கள், 1000 வேலைக்காரவங்க. இன்றைக்கு வீட்டில் 3 வேலைக்காரம் இருந்தாலே எவ்வளோ பெருமை அடிக்காது. எங்களுக்கு 2 டிரைவர், எங்களோட வீட்டுக்கு 3 வேலைக்காரன், இது பெருமையா? இது அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்றார், 1000 வேலைக்காரன் சுத்தி முன்னுக்கு பின்னுக்கு. உலகத்துடைய இன்பம் மக்ரிபானா முடிஞ்சிடும். இல்லை, பெருநாள் வருது, கஷ்டப்பட்டு மாச கணக்கா உடுப்பு தேடுவாங்க சிலவங்க, அவங்களுக்கு பைத்தியம், கடையா ஏறி உடுப்பு தேடுற, ரமலான் ஃபுல்லா உடுப்பு தார், எல்லாம் தேடுற என்னத்துக்கு தெரியுமா? பெருநாள் அண்டைக்கு உடுக்க. காலையில பெருநாள் அண்டைக்கு உடுத்து மக்ரிபானதோட பெருநாள் முடிஞ்சு, இன்பம் முடிஞ்சு. பிரியாணி தின்னோன்னு திண்டதோட இன்பம் முடிஞ்சு, மக்ரிபோட இன்பம் முடிஞ்சு. சந்தோஷம் உலகத்துல முடிஞ்சிடும். கவலைகள் உலகத்துல சுனாமி அடிச்சிச்சு. என்ன பாருங்க, இட்டாலியில இவ்வளோ பேர் மவுத், சைனால இவ்வளோ பேர் மவுத். அடுத்த வருஷம் போய் கேளுங்க, அங்க சொந்தங்கள் இடத்துல கவலை இருக்குதா? பெய்த்து கவலை. ஸ்ரீலங்கால சுனாமி வந்துச்சு, கண்ணால கண்டது. எத்தனை 1000 பேர் மவுத், எத்தனை பிள்ளைகள் மவுத், எத்தனை கணவன்மார் மவுத். அந்த பொம்பளைகிட்ட போய் கேளுங்க, கணவன்மாரை பார்த்து அவர் கபருக்கு போய்த்தார். பிள்ளைகள் 2 நாள் 3 நாள் 10 நாள் தான் கவலை. உலகத்துடைய சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை, உலகத்துடைய கவலையும் நிரந்தரம் இல்லை. சந்தோஷமா சொர்க்கத்துடைய சந்தோஷம், கவலையா நரகத்துடைய கவலை. அதாவது அல்லாஹ் சொல்றான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், பிள்ளைகள் சுத்தி கொண்டிருக்குமாம். அந்த பிள்ளையுடைய கையில் என்ன இருக்கும்? பி அக்வாபின் வ அபாரீக். அக்வாப் என்றா என்ன? கூபுன், கூபுனுடைய பன்மை அக்வாப். அக்வாப் என்றா புடி இல்லாத கிளாஸ். தண்ணி குடிப்போமே பெரிய கிளாஸ், ஜூஸ் குடிப்போமே பெரிய கிளாஸுக்கு புடி இல்லையே, புடி இல்லாத கிளாஸுக்கு சொல்றது அக்வாப். புடி இல்லாத கிளாஸுகள். பி அக்வாபின் வ அபாரீக். அபாரீக் என்ன? இப்ரீக்குடைய பன்மை அபாரீக். அபாரீக் என்றா சுண்டு கோப்பை, டீ குடிக்கிற, அதாவது புடி உள்ளது, காது உள்ளது,
அப்ப காதில்லாத ஜூஸ் கிளாஸ்களும் காதுள்ள புடியுள்ள கிளாஸ்களும் கஸ் என்றால் சாராயம் நிறைக்கப்பட்ட கிளாஸுகள். அப்போ உலகத்திலான் சாராயம் ஹராம், சொர்க்கத்தில் சாராயம் ஹலால், அங்க குடிக்கலாம் சாராயம். உலகத்துடைய நாத்த சாராயத்தை குடிச்சிடாதீங்க, சொர்க்கத்துடைய மனமான சாராயம் குடிக்கலாம். உலகத்துடைய நாத்த சாராயம், நஜீஸ் சாராயம், பழுதான சாராயம், பழுதான பழம் சாராயம், இதை வாயில வச்சிடாது. அங்க சாராயம் ஒவ்வொரு மிடர் குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாடை வரும். எவ்வாறான சாராயம் இருக்குது? ஒவ்வொரு மிடரிலையும் கஸ்தூரி வாடை வரும். இன்பம் வாடையோடு கலந்த சாராயம் அங்க இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இன்பமான மஈன், ஊற்றிலிருந்து வரும் சாராயம். ஊற்றிலிருந்து அப்ப சாராய கடல் இருக்கு சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் சாராய கடல், பால் கடல், தேன் கடல், தண்ணி கடல், 4 கடல் இருக்கு. அந்த கடல் இருந்து உங்களுடைய சொர்க்கத்துக்கு ஒரு ஊற்று வரும். விரும்பின சாராயத்தை குடிச்சு கொண்டு வாழலாம். சஹாபாக்கள் அந்த காலத்தில், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் சாராயம் ஹராமாக்கப்படல. சாராயம் குடிச்சு கொண்டிருந்தாங்க. எப்ப ஹராம் என்ற ஆயத் இறங்கியதோ ஊத்தினாங்க மதீனால ரோட்ல எல்லாம் சாராயம். இதுதான் முஸ்லிம்கள். அல்லாஹ்ட கட்டளை வந்தா பின்பற்றோம். அல்லாஹ் சொல்றான், லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன். சொர்க்கத்துடைய சாராயத்தை குடிக்கிறதால் லா யுஸத்தஊன அன்ஹா, யுஸத்தஅன சுதா, அரபுல சுதா என்ற தலைவலி. அரபுல சுதா என்ற என்ன? தலைவலி. லா யுஸத்தஊன அன்ஹா, தலைவலி வராது. உலகத்துடைய சாராயத்தை குடிச்சா என்ன வரும்? தலைவலி வரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகத்துடைய சாராயத்தை 4 விடயம் இருக்குதாம். முதலாவது போதை. போதை குடிச்சா ஒன்றும் விளங்காது. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. குடிகாரன் பேச்சு ராவைக்கெல்லாம் கத்துவான், விடிஞ்சது பிறகு என்னடா பேசினாய் ஒன்றும் தெரியாது. போதை. 2வது தலைவலி வரும். சாராயம் குடிக்கிறோன்னு தலைவலி வரும். 3வது சக்தி வரும். 4வது சிறுநீர் அதிகமா போகும். ஆனா சொர்க்கத்துடைய சாராயத்தை இந்த 4ம் இல்லை. போதை இல்லை, தலைவலி வராது, சக்தி வராது, அங்க சிறுநீர் கழிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், லா யுஸத்தஊன அன்ஹா, தலைவலியும் வராது, வலா யுன்ஸிஃபூன், போதையால புத்தியும் போகாது. வலா யுன்ஸிஃபூன், போதையால புத்தியும் போகாது. அவ சாராயங்கள் இருக்குது சொர்க்கத்தில். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன். ஃபாகிஹானா என்ன? பழங்கள். விருப்பமான பழைய விவிஐபி தானே, விருப்பமான பழங்கள் இருக்கு. என்ன பழம் வேணும், என்ன பழம்? அல்லாஹ் தஹய்யரூன் என்று. உலகத்தில் உங்களுக்கு துரியான் தான் திண்டு விருப்பம், துரியான் இருக்குது. மங்குஸ்தான் விருப்பம், மங்குஸ்தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன். அதற்கு பிறகு வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். லஹ்மி தைர், பறவை இறைச்சி. அல்லாஹ் மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, மர இறைச்சினா சொல்லல. ஏனெண்டா பறவை இறைச்சி சாப்பிட்றவங்க விவிஐபி. உலகத்தில் இந்த பறவை இறைச்சி நோமலான ஆட்கள் சாப்பிடல. அது பறவை இறைச்சி தெரியும் உங்களுக்கு. கோழி, நாட்டுக்கோழி, போர்க்கோழி, எத்தனையோ பறவைகள், புறா, காடை, பெரும் பெரும் பறவை இறைச்சி தான் அரச சபைகளில் நடமாடும். அல்லாஹ் சொல்றான், வலஹ்மி தைர், பறவை இறைச்சி, மிம்மா யஷ்தஹூன்,